வணக்கம். கல்வி உதவி தொகைக்கான குடும்ப வருமான உச்சவரம்பை உயர்த்த கோரிக்கை விடுத்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியிருக்கிறார். ஆதி திராவிடர், பழங்குடியினர் மற்றும் ஓபிசி மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை போஸ்ட் மெட்ரிக் கல்வி உதவித்தொகை திட்டத்தில் குடும்ப வருமான உச்சவரம்பை 2.5 லட்சத்திலிருந்து 8 லட்சமாக உயர்த்தி நிர்ணயம் செய்ய வலியுறுத்தி கடிதத்தினை பிரதமருக்கு முதலமைச்சர் அவர்கள் சற்று நேரத்திற்கு முன்பு எழுதியிருக்கிறார். ஆதி திராவிடர், பழங்குடியினர் மற்றும் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த மாணவர்களுக்கு மெட்ரிக் படிப்புக்கு முந்தைய உதவித்தொகை பார்ப்பதனால் 2.50 லட்சம் என நிர்ணயம் செய்துள்ள நிலையில் அதை உடனடியாக உயர்த்தி வழங்க வேண்டும் என கோரி இந்த கடிதத்தினை எழுதியிருக்கிறார். உச்சவரம்பு ஒன்றிய அரசு 8 லட்சம் ரூபாயாக பார்த்தோம்னால் உயர்த்தணும். அதே போன்று தேசிய வெளிநாட்டு கல்வி உதவித்தொகை, பழங்குடிய மாணவர்களுக்கான உயர்தர கல்வி திட்டம் போன்றவற்றில் உச்சவரம்பு 8 லட்சம் ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டுள்ளதையும் சுட்டிக்காட்டியுள்ள முதல்வர் அவர்கள், பின்தங்கிய நிலையில் வாழும் பல மாணவர்கள் மிகவும் பெருமைப்படக்கூடிய வகையில் அகில இந்திய உயர்கல்வி ஆய்வு ஆதி திராவிடர், பழங்குடியினர் மற்றும் சில பிற்படுத்தப்பட்ட ஒட்டுமொத்த உயர்கல்வி சேர்க்கை மற்ற மாணவர்களை காட்டிலும் கணிசமாக குறைந்துள்ளது. தனது கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ள முதல்வர் அவர்கள், மக்கள் தொகை எண்ணிக்கை அடிப்படையில் ஒப்பிடுகையில் ஆதி திராவிடர் மாணவர்களுக்கான அந்த ஒட்டுமொத்த உயர்கல்வி சேர்க்கை விகிதம் வெகுவாக குறைந்திருக்கிறது. இதனால் உதவித்தொகையினை உடனடியாக 2.5 லட்சத்திலிருந்து 8 லட்சமாக உயர்த்தி வழங்க வேண்டும். இதனால் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய மாணவர்கள் பயன்படுவார்கள் என கூறி இந்த கடிதத்தினை தற்பொழுது எழுதியிருப்பது குறிப்பிடத்தக்கது.